சின்ன வயசில் நெத்திலி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மாங்காய், கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணி சட்டியில் வச்சு கொடுப்பாங்க. அப்படியே திக்காக இருக்கும் குழம்பு. அது பார்த்திங்கன்னா நம்ம குழம்பா தனியாக இருக்காது, பிசைஞ்சு சாப்பிட முடியாது. அதுலேயே ஃபிஷ்ஷு, மாங்காய், கத்திரிக்காய் எல்லாமே வச்சு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடலாம். இதில் முள் தனியாக எடுத்து சாப்பிட முடியாது, அப்படியே நம்ம ரைஸில் வச்சு சாப்பிட்டுடலாம். சின்ன முள் தான் இருக்கும், ஸோ தொண்டையிலலாம் எதுவும் குத்தாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயமே ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுமே கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா பிளெண்ட் ஆனதுமே மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லாவே மசாலாவை பரட்டி விட்டுக்கலாம். அது கூடவே கரைச்சி வச்ச புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லிட் போட்டு மூடிடலாம். நல்லாவே கொதி வந்துடட்டும். கொதி வந்த பிறகு கட் பண்ணி வச்ச மாங்காவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவும் கத்திரிக்காவும் நல்லா பாயில் ஆன உடனேயே ஃபிஷ் எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக தான் போடணும், நல்லா கலக்கி விடக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு 1 மினிட்ஸ் குக் ஆனவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நெத்திலி மாங்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.